வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீண்ட சிவா முனீஸ்வர் வாக்கு சித்திர பேசுகிறேன். இப்போ சிவி சண்முகமும் வேலுமணியும் அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் வேலுமணியும் இப்போ கட்சியை உடைக்க பார்க்குறாங்க. அதாவது போனால் நல்லா கொஞ்சம் எடப்பாடியார் என்ன செய்கிறாரு, அதிமுக மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும், ஒரு நல்ல வாய்ப்பு வருது, திமுக சப்போர்ட் பண்ணுது, அந்த திமுக சப்போர்ட் வாய்ப்பை பயன்படுத்தின்னு நம்ம மீண்டும் ஆட்சி அமைக்கலாம். அதாவது நல்ல எண்ணத்தோட எம்ஜிஆர் ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி, அந்த கட்சிக்காக அரும்பாடுபட்டு எவ்வளோ விமர்சனத்துக்கெல்லாம் உள்ளாக்கி எடப்பாடியார் அத்தனையும் சுமந்துக்குன்னு ஒரு எதிர்நீச்சல் போட்டு நம்ம கழகம் அதிமுக கழகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கில் எடப்பாடியார் அந்த நல்ல வழியில் வந்துட்டுருக்கார். இப்போ எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சாலும் நல்ல கணியணும், தாவேகா வெற்றி பெற்றாலும் திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு மற்ற நல்லா கவனிக்கணும். திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவும் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற நல்ல நோக்கில் எடப்பாடியார் செயல்பட்டார். சிவி சண்முகம் வேலுமணியும் அதை தகர்த்தெஞ்சிட்டாங்க. திமுக ஆதரவு தந்து அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு வந்தது. அதாவது திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடியார் முதலமைச்சராகி மீண்டும் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அண்ணா வளர்த்த கட்சி, நலகொடியணும் அண்ணா வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி திராவிட கழகம். இந்த அதிமுக அறிஞர் அண்ணா வழியில் தான் திமுக அதிமுக வந்தது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி எடப்பாடியார் அரும்பாடுபட்டு நல்ல ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சிவி சண்முகத்துக்கும் நல்லா கவனிக்கணும் வேலுமணியிடம் சொல்லிக்கார். இதை அழகாக பயன்படுத்தியிருந்தா இன்றைக்கி அதிமுக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சி. திமுக ஆதரவோடு வெளியிருந்து ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு வந்தது. அதை வேலுமணியும் எஸ்பி வேலுமணியும் நல்லா கவனிக்கும். இவங்க ரெண்டு பேருமே அதை கெடுத்துட்டாங்க. ஆசை, பதவி ஆசை, தாவேக்கையில் பங்கு வைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு வந்துச்சு. அதால் ஏற்பட்ட விளைவு அதிமுக ரெண்டாக உடைச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடியார் நினச்சா என்ன செய்யலாம், எப்படி போனால் ஓபிஎஸ் திமுகவோட வந்துட்டாரோ அதே மாதிரி நல்லா கவனிக்கணும், உன்னிப்பாக கவனிக்கணும். அதே மாதிரி எடப்பாடியாரும் திமுக பக்கம் வந்துட்டா அப்போ என்னாகும், அதிமுக ரெண்டாக உடைஞ்சிடும். இவங்க மத்தியில் யாருமே எஸ்பி வேலுமணியும் தெரியாது, சிவி சண்முகம் யாருன்னு தெரியாது மக்களுக்கு. ஏதோ தொகுதியில் தெரியலாம், ஆனால் தமிழகம் முழுக்கும் யாரை பற்றி தெரியும்னா எடப்பாடியாரை பற்றி தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக எடப்பாடியார் இருந்துட்டு வரார். ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் இருந்தவர், ஆளுங்கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர். இப்போ போனால் நல்ல ஒரு வாய்ப்பு, மீண்டும் அதிமுக ஆட்சி ஆளக்கூடிய வாய்ப்பு எங்கள் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகம் கெடுத்துட்டாங்க. திமுக வெளியிருந்து ஆதரவு தருவதா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது அதிமுக. அந்த வாய்ப்பை ரெண்டு பேருமே குலைச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்வார் எடப்பாடியார், திமுக அதிமுக உடஞ்சிச்சுன்னா திமுக பக்கம் வந்துடுவார். அப்போ திமுக வந்தால் என்ன ஆகிடும், திமுக மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். இவனா பாருங்க, நடக்க போட்டு பாருங்க, திமுக மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். துணை முதலமைச்சர் கொடுத்துருவார். யாருக்கு, எடப்பாடியாருக்கு. கூட ஓபிஎஸ் கூட வந்திருந்தா பெரிய பதவி வந்துட்டா, திமுகவுக்கு ஒரு பதவி கொடுத்துருப்பார், ஜெயிச்சுட்டா. அப்போ எடப்பாடி என்னாகும், அதிமுக பாதி பலம் அதிமுக எழுந்துடும். பாதி பலம் யாருக்கு சேரும், திமுக சேரும். திமுக வந்துட்டா நல்லா மக்கள் உன்னிப்பாக பண்ணிடணும். அப்போ அதிமுகவை பலவீனப்படுத்திட்டாங்க. இப்போ அதிமுக பலவீனமாகிட்டாங்க. கட்சி ரெண்டாக வச்சு போச்சு இல்லையா. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுவாங்க பெரியவங்க. இப்போ கட்சி ரெண்டாகி போச்சு. இப்போ யார் கொண்டாட்டம், ஆளுங்கட்சி கொண்டாட்டம், மற்ற எதிரிகளும் கொண்டாட்டம். ஆளுங்கட்சி தாவேக்காவுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். இப்போ பாருங்க, ஓட்டு எடுத்து போட்டுக்கிறாங்க பாருங்க. மக்கள் எப்படிப்பட்ட எதுக்கு போட்டாங்க, அதிமுக ஜெயின்னு தான் போட்டாங்க, தாவேக்கா தொகுன்னு தான் போட்டாங்க. ஆனால் அந்த அதிமுக சேர்ந்தவங்களே
தாவேக்காக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 27 எம்எல்ஏ. எஸ்பி வேலுமணியும் நல்லா மக்கள் வேணியும் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? அதிமுக ஆட்சி வரும் தான் ஓட்டு போட்டாங்க. தாவேக்கா தொகை தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து அதிமுக ஓட்டு போட்டவங்கள தாவேக்காக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? மிகப்பெரிய துரோகம். சிவி சண்முகம் வேலுமணி செய்த மிகப்பெரிய துரோகம். அப்போ மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, திருப்பி ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் தலைகின்றாலும் சரி, நீங்கள் தனியாக நின்னாலும் சரி, ஓட்டு போடவே மாட்டாங்க. உங்கள் தொகுதினா ஓட்டு போடுவாங்க, தமிழகம் முழுக்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ யாரால் அதிமுக அழியுது? யாரால் அதிமுக இப்போ வந்து ரெண்டாக பிரியுது? அதிமுக ரெட்டையில் கிடைக்குமான்னு கூட சந்தேகம் இனிமேல். அந்த சூழ்நிலையை எஸ்பி வேலுமணியும் நல்லா கவனிக்கணும். அந்த 2 பேரும் சேர்ந்து அதிமுகவை உடச்சிட்டாங்க. இப்போ சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் நல்ல மக்கள் நான் சொன்ன கருத்து உன்னிப்பாக கவனிக்கணும். நான் கட்சி சார்பில்லாதவன். அப்போ என்ன ஆகும்? வெறுப்பு வந்துடும். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி. அப்போ திமுக கூட சேர்ந்துடலாம். திமுக நமக்கு நல்ல ஆதரவு தருதுன்னு சொல்லிச்சே. ஒரு எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க பெரியவங்க. என்னைக்கா இருந்தாலும் இந்த வந்து போனால் நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். திமுகவும் அதிமுகவும் திமுகவில் பிரிஞ்சது தான் அதிமுக. இது திராவிட கட்சிகள் ஒன்று சேர்ந்து என்ன தப்பு? இதில் என்ன தவறு சொல்லுங்க பாலாம். மக்களை தான் ஓட்டு போட்டாங்க. திமுக ஜெயிக்கணும், அதிமுக ஜெயிக்கணும் ஓட்டு போட்டாங்க. தாவேக்கு தொகை தான் ஓட்டு போட்டாங்க. இது எப்படி நம்பிக்கை துரோகம்? மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். எடப்பாடி செய்த நம்பிக்கை துரோகம் மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். உங்களை நீங்கள் ஜெயிக்கணும், மற்ற தொகை தான் ஓட்டு போட்டாங்க. எப்படி நீங்களே போய் ஓட்டு 20 எம்எல்ஏ எப்படி ஓட்டு போடலாம் தாவேக்காவுக்கு? இது என்ன நியாயம் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இனி வந்து போனால் நல்ல எம்ஜிஆர் அமைத்த கட்சி, புரட்சி தலைவி ஜெயலலிதா அமைச்ச கட்சி இன்னைக்கு பாருங்க சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. பாருங்க, சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியும் சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்குது. மக்கள் பேசிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.